மத்திய கிழக்குல போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சில நாட்கள்லயே இப்போ மறுபடியும் பதட்டம் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஓமான் வளைகுடால ஈரானிய கொடி ஏந்திய டூஸ்கா அப்படிங்கிற கப்பலை அமெரிக்க கடற்படை சிறை பிடிச்சிருக்கு. ஈரான் கொடி ஏந்தின கப்பலை சிறை பிடிச்சதுக்காக ஈரான் இப்போ ஆள் இல்லாத ட்ரோன் தாக்குதல்கள் மூலமா அமெரிக்க கப்பல்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. நிஜமாவே ஹோர்மூஸ் நீரிணையில என்னதான் நடக்குது அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நேற்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, மலேசியாவில் இருந்து ஈரானோட பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தை நோக்கி இந்த டூஸ்கா அப்படிங்கிற சரக்கு கப்பல் பயணிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த சரக்கு கப்பலை அமெரிக்காவோட அதிநவீன போர்க்கப்பலா இருக்கக்கூடிய USS ஸ்ப்ருவன்ஸ் வழிமறிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 மணி நேரமா இந்த கப்பல்களுக்கு எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் விடுக்கப்பட்டு இருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட ஈரானோட மாலுமிகள் இந்த கப்பலை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அடுத்த சில நிமிடங்கள்லயே அமெரிக்காவோட பிரம்மாண்டமான போர் கப்பல்ல இருந்த மிகப்பெரிய துப்பாக்கிகள் ஈரான் கொடியேந்தின சரக்கு கப்பலோட இயந்திர அறையை நோக்கி தாக்க ஆரம்பிச்சிருக்கு. தாக்குதலுக்குள்ளான இந்த கப்பல் நடுக்கடல்ல நிலை குலைந்து போனதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட 31வது மெரைன் வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமா கடலுக்குள்ள குதித்து இந்த கப்பலை தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றாங்க. இந்த விஷயத்த அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமா தன்னோட சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு. ஆரம்பத்துல அமெரிக்காவை விரட்டி அடிச்சிட்டதா சொல்லிக்கிட்டு இருந்த ஈரானிய ஊடகங்கள் இப்போ இந்த கப்பல் பறிப்போனதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட கதம் அல் அன்பியா ராணுவ தலைமையகம் இந்த தாக்குதலை மிக வன்மையா கண்டிச்சிருக்கு. அமைதியா பயணிச்சுக்கிட்டு இருந்த கப்பலை செயலிழக்க செஞ்சு அமெரிக்கா ஆயுதமேந்திய கடற்கொள்ளையில ஈடுபட்டிருக்கு அப்படின்னு ஈரான் இப்போ குற்றம் சுமத்தி இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான் முன்னிலையில 2 நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறி இருக்கு அப்படின்னு ஈரான் குற்றம் சுமத்தி இருக்கு. குற்றம் சுமத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கான விலையை அமெரிக்கா கூடிய விரைவில் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னும் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை ஈரான் முன் வச்சிருக்கு. இந்த மாதிரி பயங்கரமான எச்சரிக்கைகளோட மட்டும் ஈரான் நிக்கல. ஈரானோட கப்பல் மீதான தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேல ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்கு. ஓமான் வளைகுடால இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கப்பல்களை குறி வச்சு ஈரானோட ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கதா இப்போ தஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு. அமெரிக்க போர்க்கப்பல்களோட வழி செலுத்தல் அமைப்புகளை செயலிழக்க செஞ்சு சில ஈரானிய படைகள் இந்த கப்பல்களுக்குள்ள நுழைந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கதாகவும் இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்படி ஈரானோட சரக்கு கப்பல்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதும் அதுக்கு பதிலடியா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மேல ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்துறதும் ஒரு முழு அளவிலான கடல் போரா மாறிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ உலக நாடுகளுக்கு மத்தியில எழுப்பப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தோட எதிரொலியா பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவோட நடக்க இருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை புறக்கணிக்கிறதா ஈரான் சொல்லியிருக்கு. இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிற ராஜதந்திர முறை, ராஜதந்திர ரீதியான செயல்பாடுகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்கா மூலமா தாக்குதலுக்குள்ளான டூஸ்கா சரக்கு கப்பல் ஏற்கனவே அமெரிக்காவோட தடை பட்டியல்ல இருந்த காரணத்தினால இப்போ அந்த கப்பல்ல என்னென்ன பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பா அமெரிக்கா தீவிரமா ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஹார்மூஸ் நீரிணைய முழுமையா முடக்க போறதா ஈரான் அறிவிச்சிருக்கக்கூடிய இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தின மாதிரி ஒரு சம்பவமா மாறி இருக்கு. கடல் முற்றுகை அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் நடவடிக்கை சரிதானா? இது இன்னொரு மிகப்பெரிய உலக போருக்கு வழிவகுக்குமா? அமெரிக்காவோட தாக்குதல்களுக்கு ஈரான் இன்னும் எந்த மாதிரியான பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்த போகுது அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.